ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நேற்று நைட்டு ரிலீஸ் ஆன ஸோ உங்களுக்கான அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட், அது கம்பைன் சிவில் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த கம்யூனல் ரேங்க் அந்த ஓவரால் ரேங்கை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு கம்யூனல் ரேங்க்னு எடுக்கிறப்போ ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கிராஜுவேட்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னா ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வேர் ஹவுஸ் மேனேஜருக்கு எழுதியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு கூட நிறையா கிராஜுவேட்ஸ் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓவராலாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பிகாஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்று தான், அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பர் சேம் தான். பட் இந்த சப்ஜெக்ட் மேத் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாறும். பேப்பர் 2 ஆன இந்த சப்ஜெக்ட் பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு மாறப்போகுது. ஸோ அதனால அதை நான் இப்போ இங்கே இந்த ஆஸ்பிரண்டோடது அக்ரி ஆஃபீஸரோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இவரோட சப்ஜெக்ட் பேப்பர் இதில் 171 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பேப்பர் 1 and 2 ஸோ அந்த ஜிஎஸ்சி இதையும் சேர்த்து இவர் 235 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1749. அதே மாதிரி 802 கம்யூனல் ரேங்க். ஓகேவா? சில பேருக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்னா என்னன்னா, ஸோ அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதுக்கான இது. ஸோ இந்த ரீமார்க்ல சில பேருக்கு இது போட்டிருப்பாங்க. ஸோ ரீமார்க்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஸோ பிஎம்பிசி டிசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இங்கே மினிமம் ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த அக்ரி ஆஃபீஸர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த அக்ரி ஆஃபீஸருக்கு நீங்கள் மினிமமாக 180 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 180 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது இந்த பேப்பர் 1 அந்த பேப்பர் 2 கம்பைன் பண்ணி 180 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 180 கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரீமார்க்ஸில். ஸோ அப்போ நீங்கள் கன்சிடர் அஸ் அ ஃபெயில். ஓகேவா? நீங்கள் ஃபெயில் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க். ஓவரால்னா அப்ளை பண்ணதில் மொத்தமாக இவங்க 1749 ரேங்க்கு. ஸோ அவங்க கம்யூனிட்டி பேசிஸ், ஸோ நம்ம கம்யூனிட்டி இது பண்ணியிருப்போம்ல, ஸோ பிசிஏ எம்பிசிஏ அந்த மாதிரி கம்யூனிட்டி பேசிஸில் அவரோட ரேங்க் 802 அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ கவுன்சிலிங்கிறது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, வேக்கன்சிக்கும் கவுன்சிலிங்க்கும் தான் ரேஷியோ பார்ப்பாங்க. ஸோ வேக்கன்சிக்கும் கவுன்சிலிங்க்கும் தான் ரேஷியோ பார்ப்பாங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1:5 ஆர் 1:3 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ அக்ரி ஆஃபீஸர்னு நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்கன்னா, ஸோ உங்களை 300 மெம்பர்ஸை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஓகே, 300 மெம்பர்ஸை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 300 மெம்பர்ஸில் தான் அவங்க அலாட்மெண்ட்டை பொறுத்து அலாகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது பேஸ்ட் ஆன் ஓவரால் ரேங்க், அந்த கம்யூனல் ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு ரேங்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சில டைம்ஸ் ஒரு 75 மெம்பர்ஸை கூப்பிடுறாங்க லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில். ஸோ 60 மெம்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, ஸோ உங்களோட கம்யூனிட்டி எக்ஸாம்பிள் உங்களோட கம்யூனிட்டி பிசியாக இருக்குது அப்படின்னா, உங்களோட கம்யூனிட்டியில் ஒரு 30 வேக்கன்சி போட்டிருக்காங்கன்னா, ஸோ உங்களை கூப்பிடுறப்ப இந்த 30 வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவுன்சிலிங் போயும் உங்களால் சீட்டை இது பண்ண முடியாது, அலாட் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஆஸ்பிரன்ஸுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துடும். ஸோ கவுன்சிலிங்கும் போவாங்க அவங்க. ஸோ கவுன்சிலிங் போய் அங்கே ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிட்டு, பட் உங்களோட சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு, அதனால இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஆஸ்பிரன்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ஸோ ஓவரால் ரேங்க், கம்யூனல் ரேங்க் பற்றி இதுதான். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.